கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு சங்கீதம் 85வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்திலிருந்து செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தளடவாட்டார் உறங்காது காப்பவரவரே. என் காலை தளடவாட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக காப்பாரு இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக காப்பாரு இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழலவரே வலுவாது காப்பவரவரே. பல பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். சங்கீதம் 85வது அதிகாரம் 10வது வசனம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும்னா என்ன ரெண்டு வேற வருது. அப்படிதான் சந்திக்கணும். ஒண்ணுக்குள்ள தான் சந்திக்க முடியாது. நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்ய. நீதியும் சமாதானம், அதாவது கிருபை வந்து நமக்கு சமாதானம். நீதிங்கிறது தேவனுடைய நீதி. அப்ப ரெண்டு இடத்துல இருக்கு. ஒன்னு எங்க இருக்கு? வானத்தில். இன்னொன்று எங்க இருக்கு? பூமியில். அதை 11ஆம் வசனத்துல பார்க்கலாம். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கலாம். சரி, இப்ப நம்முடைய ஆண்டவராகி இங்க உட்காரணும். பாப்பா தள்ளி உட்காரம். அக்கா நடுவில் உட்காரட்டும். நடுவில் எங்க எங்க அவன் 2 பேரும் சேர்ந்து பார்க்க முடியும். புரியுதா? கேட்டுக்கோங்க. ரெண்டும் 2 இடத்துல இருக்கு. பாருங்க 11ஆம் வசனத்துல சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து. இது வானத்திலிருந்து வருது, பூமியிலிருந்து வருது. சரியா? இதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க. இந்த வசனம் நம்ம புரிந்து கொள்றதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த 2 அவருக்கு இருக்கு. நீதியும் சத்தியம். யோவான் 1வது அதிகாரம் 14. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாயி 2 இருக்கா? கிருபையும் சத்தியமும். நம்ம பரலோகத்திலிருந்து வந்த கிருபையும் பூமியிலிருந்து வருகிற சத்தியமும் ஒன்றை என்ன செய்யுது? சந்திச்சு எங்க வந்துருச்சு? நமக்குள்ள வந்துச்சு. யாருக்குள்ள வந்துச்சு? நமக்குள்ளே வாசம். வாசம் பார்ப்போம். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அடுத்து அவனுடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. சரி, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க? பூமிக்கு வந்த மாமிசத்துல வந்த கடவுள். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. கடவுள். ஆனா எப்படி வந்துட்டாரு? எங்க வந்துட்டாரு? நமக்குள்ள வந்தாரு. நமக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவருக்குள்ள என்ன இருக்குன்னா 2 செப்பரேட்டா இருக்கு. கிருபை வேற, சத்தியமா இருக்கு. ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. ஒர்க் ஷாப் மேனுஃபேக்சரிங் இடத்துல அது எப்படி இருக்கும்? பிரிச்சு அப்படிதான். டயர் ஓடத்துல எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதுபோல நீங்க பாக்குறோம். இப்ப இந்த 2ஐயும் பரலோகத்துல ஆண்டவர், இதுதான் பரலோகத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். எது ஸ்டாண்டர்ட்? நீதியும் சத்தியம். வாசிப்போமா? சங்கீதம் 89
14. நீதி நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபை ஆதாரம்னா என்னது? சப்போர்ட். இதை ஸ்டான்லி பிரதர் எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேரில் எல்லாம் மலையாக இருக்கு, 4 கால் இருக்கா இல்லை 4 இருக்கா? ஆனால் ஆண்டவுடைய சிங்காசனத்துக்கு 2 கால் தான். எதில் இருக்கு? ஒரு காலுக்கு பேர் என்ன? நீதி, இன்னொரு பேர் சத்தியம். நியாயம். சரியா? கிருபையும் சத்தியமும் உமக்குன்பாக நடக்கும். ஆனால் சப்போர்ட், இந்த சிங்காசனத்துக்கே சப்போர்ட் என்னது? கால் தான். அது 2 தான். சரியா? இது என்ன அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். கிருபை. கிருபைனா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது தகுதி. சரி, இதை ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவம் பார்ப்போம். ஒரு பிச்சைக்காரன். சரி, பிச்சைக்காரன் நம்ம ரோட்டில் போய் என்ன செய்வான்? பிச்சை எடுக்க அவனுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரென்த். ஆனால் அவனுக்கு ஹை ஃபீவர், 102, 103 பார்க்குறான். இன்றைக்கி நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு பெரிய கோடீஸ்வரர் வேண்டி கூட நிற்கிறான். நின்றுட்டு எதிர்பார்க்குறான். இந்த கோடீஸ்வரன் திறந்து நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டா நான் 2 பன்னு ஒரு டீ வாங்கி கொடுத்து தூங்குவேன். காலைல சரியானோட நினச்சுவேன். கரெக்டாக கதவை திறக்குது. ஓனர் வெளியே நிற்கிறாரு. இவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா வெளியே இருக்க, உனக்கு என்ன காய்ச்சலா? எனக்கு எப்படிங்க தெரியும்? மூஞ்ச பார்த்தாலே தெரியுத. சாப்பிட்டியா? அவன் என்ன சொன்னான்? அவன்கிட்ட ஸ்டாண்டர்ட் சாப்பிட்டு உடனே அவர் சொல்றாரு, உள்ள வாப்பா. என்னது? ஒரே சந்தோஷம். இப்போ நம்ம 10 ரூபா கொடுக்க ஏற்ற உள்ள கூப்பிட்றாருன்னு சொல்லி அங்கே மேனேஜர் நிற்கிறாரு. மேனேஜர்கிட்ட கேட்குறாரு, எப்பா நம்ம சாப்பிட்ற டைம் ஆச்சு, எனக்கு சாப்பாடு ரெடியாச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கும் சாப்பாடு போடு. இப்போ மேனேஜர் என்ன சொல்ல முடியுமா? உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே சாப்பாடு போடுறாரு. சாப்பிட்டு சரி இதோடு நம்மளை அனுப்பிட்டா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பையன் அந்த மேனேஜர் கேட்குறாரு, ஏன்பா இப்போ புதிய பெட்ரூம் பண்ணிட்டேன், பழைய பெட்ரூமில் யாருப்பா இருக்கா? சார் சும்மா தான் இருக்கு. ஏன் நீ எதுப்பா ரோட்டில் கிடக்குற? இங்கே வந்து படுத்தோம். எங்கே வந்து படுத்துட்டோம்? இது நடக்குமா நடக்காதா? நடக்கும். நம்ம இங்கே பிச்சைக்காரங்க அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வேலை பார்க்கணும். நான் வேலை பார்க்கலாம், எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நீ உனக்கு கொடுக்க மாட்டேங்க. நாங்களும் பிச்சைக்காரங்க மாதிரி எழுதிருக்கு. நீ சொந்தமாக தொழில் பார்க்குற அப்படிதானே? யார்ட்டும் கை நீட்டு அது சண்டை போட்டு தான் காசு வாங்கணும். அப்படிதானே? இல்லையா? உடனே கொடுப்பாங்களா? அதே மாதிரி எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என்ன செய்யுது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ரசிப்பாரு, ஒரு பெரிய மாளிகையை கொண்டு போப்பாரு. அங்கே நம்ம வைக்க போறாரு, கூட வச்சிருப்பாரு. இந்த பணக்காரன் செத்து போயிட்டானே அவனை துரத்து வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நிச்சயத்தை அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. சரியா? கிருபையும் சத்தியமும். சத்தியம்ன்றது என்ன சொல்ல பார்ப்போம்? மாறாது. சரியா? மாறாது சத்தியம். சரி, இந்த 2 பார்க்க போறோம். இந்த கிருபை எங்கிருந்து வருது? எஸ், கிருபை எங்கிருந்து வருது? பரலோகத்தில் வருது. சரி, கிருபை பரலோகத்திலிருந்து வருதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வசனத்திலிருந்து காட்டப்படுறேன். சரியா? வாசிப்போமா? மார்க் 13வது அதிகாரம் 13:26. அப்போ மனுஷன்மார் இருந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் வருகிறதை காண்பார்கள். மேகங்கள். மேகம் எங்க இருக்கும்? மனுஷன் எங்க வராது? செகண்ட் கமிங்ல அவர் மேல இருந்து வராது. மேகத்தை காட்டும். சரியா? வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 7வது 2வது வரைக்கும். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 7. இதோ மேகங்களோட வருகிறார். எங்க வருகிறார்? மேகம் எங்கமா இருக்கும்? அப்பா திரும்ப நான் சொல்றேன், கிருபையும் சத்தியம் ஒன்றை விட்டு சந்திக்குதா? அப்ப கிருபைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே பேரானவர், பரலோகத்தில் இருக்கிறார். ஆனா ஒரு மனுஷனாக எங்க வர வேண்டியிருக்கு? பூமிக்கு வர. அதுக்கு தேவை என்னன்னா கிருபை. சரி, நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கு வசனத்தோடு தான் வராது. வசனம் இல்லாமல் செய்யக்கூடாது. எடுத்துக்கொள்ள 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். டவுட் கேட்டா அது ஏறிருந்து காட்டணும். இல்ல 12:1 பக்கம் 2:5. பவுலுக்கு ஆண்டவர் ஒரு பரலோகத்துக்கு யார் எடுத்துக்கொள்கிறார்? பவுல். வாசி.
மேன்மை பாட்டு எனக்கு தருகிறது, ஆனாலும் கர்த்தர் அறிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தி. அப்படின்னா இன்னைக்கு இது எந்த இதுக்காக அதை சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் பொய்யா சொல்றாங்க. யாரு? ஊழியக்காரன் என்ன சொல்லுவாங்க? நான் பரலோகம் போனேன், பார்த்தேன், என்கிட்ட பேசினாரு. அது ஒரு ஊழியக்காரர், யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன், இப்போ பரலோகம் இருக்காரு. அவர் காசு நிறையா கேட்டிருக்கேன், நிறையா கேட்டிருக்கேன். அதில் அவர் சொல்றாரு, ஒரு நாள் அவர் பேங்க்ல வேலை பார்க்குறாரு, தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது வேற. பேங்க் கிளம்பிட்டு இருக்காராம். சரி கொஞ்சம் டைம் இருக்குல்லன்ட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். உடனே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கை வந்துச்சான், அப்படியே இவரை தூக்கி பரலோகத்துக்கு கொண்டு வச்சான். நான் முதல் முறையாக பார்க்குறேன், ஏசப்பா பார்க்குறேன், வர பார்க்குறேன், அப்படி இப்படி எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு இன்னொரு காசை சொல்கிறாரு. அவருக்கு பிறந்தநாள் வந்துச்சான். பிறந்தநாள் வந்த உடனே அன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரா, ஆண்டவர் வந்து அப்படியே அவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் காய்ச்சாரான். அவர் சொல்கிறாரா வேற சொல்லி, ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் நான் என்ன செய்வேன், கூட்டு போவேன். இவர் மறந்துட்டார். அடுத்த பிறந்தநாள் வந்துச்சான். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்புறாங்க, எப்போ நான் நீ பரலோகத்துக்கு கூட்டு போவேன்னு சொன்னேன் இல்லை, நீ என்ன தூங்கிட்டு இருக்க, வா போவோம். இது உண்மையை நினைக்கிற பொய் நினைக்கிறியா? பச்சை பொய் நம்ம நினைப்பாங்க. எனக்கு தெரியும், 2 கஷ்டம் கேட்டிருக்கேன். சொன்னாரு, நான் முத பேங்க்ல கிளம்புற நேரம் என்ன ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து அதனால தான் இவர் என்ன சொல்றாருன்னா, தகுதி அல்ல. அடுத்து பாருங்க, ஒரு மனுஷன் இது தன்னை பேர சொல்றாரு, சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர் பொய்யா சொல்லுவார். இந்த பொய்யும் கேட்டுக்கோங்க. இவர் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, நீ பேசாம என்ன செய்யலாம், இங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் வேலை பார்க்கலாம்ல சொன்னாராம். யார்கிட்ட? இந்த ஊழியக்காரர். இவர் பேங்க்ல வேலை பார்க்குறாரு. அவர் சொன்னாராம், இன்னொரு 6 மாசம் இருக்கு, எப்படி அதை முடிச்சுக்கிட்டு நான் ஃபுல் டைம் வந்துடுறேன். உடனே பேதுரு உடனே சொன்னான், ஆமேன் ஆமேன் ஆமேன், நீ 6 மாசம் முடிச்சுட்டு தான் வரணும். ஆமேன் என்ன அர்த்தம்? ஆண்டவர் வேலையில் வச்சு அந்த அளவுக்கு கூப்பிட்டு இதுக்கு சொல்றேன்னா, பவுல் தான் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் எனக்கு தெரியுங்கிறாரு. வாசி, அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானவரை எடுத்துப்பான். 14 வருஷம் இது அவர் சொல்லவே இல்லை. எதை சொல்லல? இந்த சம்பவத்தை சொல்ல மாட்டேங்க, பரலோகத்துக்கு போனதே சொல்ல மாட்டேங்க. 14 வருஷம் சொல்ல, அதுக்கு பிறகு தான் சொல்றாரு. அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில். இப்போ 3 வானங்கள். அதை பைபிள் ஸ்காலர் அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வானம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து பறவைகள்லாம் பறகுது பார்த்தீங்களா, கழுகுதான் ஹியஸ்டா பறக்கும். அது வரை உள்ளது தான் ஃபர்ஸ்ட் வானம். இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு காற்று மண்டலம் இருக்கும், புவியீர்ப்பு சக்தி இருக்கும். ஆனா அதை கடந்து சென்றுச்சுன்னா பிளைன் தான் பறக்குதுல, அது வந்து ஹையர் லெவல். அது 2வது வானம். அது எதுவரை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரம் சூரியன் எல்லாம் இருக்கிறது அந்த டிஸ்டன்ஸ். இது 2வது வானம். 3வது வானம் அங்கிருந்து ஆண்டவர் வாசம் பண்ணிக்கிற இந்த இடம் பரதீஸ். இது 3 வானங்களை அதை பிரிக்கிறாங்க. சரியா? இப்ப வாசிங்க 3. அந்த மனுஷன் பரதேசு. பரதேசு என்ன தெரியும் உனக்கு? பைபிள்ல யார் முத போனா? கள்ளம் போனாருன்னா இது புரியுதா? சரி, போதும். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 3 வானங்கள் இருக்கு, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இது நமக்கு சப்ஜெக்ட் கிடையாது. சரியா? இப்ப இந்த மேல இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு இருக்கு. வடக்குன்னா தெரியுமா? ஒரு மேப் எடுக்கிறேன். மேப்ல வடக்குங்கிறது எப்படி போடுவாங்க? யாராச்சும் அம்புக்குறி மேல எடுத்துக்கோமா. யோபு 37வது அதிகாரம் 21 37 21. இப்பொழுதும் காற்று வீசி ஆகாய மண்டலம் மப்பு நீங்க. இதை எதுக்காக காட்டுனா, இங்க இருந்துதான் ஆண்டவர் வர்றார். புரியுதா உங்களுக்கு? இந்த லொகேஷன் வானத்துல இருந்து மேகங்கள் பார்க்கறோம்ல, இதான் அந்த இடம். நான் வாசிக்கிறேன். வடக்கே இருந்து இங்க இருந்து வடக்கே இருந்து மேல பொன்மயமான காந்தி வருகிறது. பொன்மயமான காந்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு லைட். இந்த லைட்டை வந்து நம்மளால பார்க்க முடியாது. இப்போ சூரியனை ஒன்னால பார்க்க முடியும். பார்த்தா என்ன கண்டு போயிடும். அப்படிப்பட்டது. அப்புறம் ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலான ஒருவர்
அவ இந்த இடத்துல இருந்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களோடு வருகிறார். புரியுது உங்களுக்கு? இது இத இப்ப நம்ம ரெண்டு காரியத்தை திரும்ப நம்ம வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்று. இந்த கிருபையும் சத்தியம், கிருபைங்கிறது யாருடைய குணாதிசயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது 34:5. கர்த்தர் ஒரு மேகத்திலிருந்து இறங்கி இருக்கா? மேகம்ங்கிறது என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வெஹிக்கிள், அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்னா வேறையா? ஒண்ணுதான். இன்னைக்கு திருத்தத்துக்கு சொன்னார ஒண்ணு. சரி, அதாங்க கர்த்தர். இந்த கர்த்தர் யாரு? பிதா, குமாரன் எல்லாம் இவர் தான். சரியா? கர்த்தர் ஒரு நின்று அங்கே அவன் அருகே நின்று கர்த்தரை நாமத்தை கர்த்தர் யாருடைய நாமத்தை சொல்றாரு? அவரு நாமத்தை சொல்றாரு. போன்ல எடுத்து நீங்க ஹலோன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவீங்க? நான் பேசுறேன் அப்படிதான் சொல்லுவீங்க. இப்ப நான் போன் எடுத்தா நீ கேட்பியா? யாருன்னு கேட்பியா? ஏன் வாய்ஸ் தெரியும், வாய்ஸ் தெரியும், ஆனா ஆண்டவருக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேர் தன் பேரை சொல்றாரு. ஒரு நான் போன் எடுக்கிறேன், ஃபார்மசியில் ஒரு பிள்ளை எடுத்துக்கிட்டு யாரு பிள்ளை நீயே அப்படின்னு. யார் இருந்தாலும் கடப்பட்ட பேசுறாரு. யாரு உடனே சீனி எடுத்து சார் ஒரு புது பொண்ணு சார். அப்ப அவனுக்கு என் வாய்ஸ் தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் அவருடைய நாமத்தை கூறி அடுத்த வாசிங்க. கடந்து போகிற பொழுது அவர் தன்னை கர்த்தர்னு சொல்லிட்டு அப்புறம் என்னது? பிதாங்கிற ஒரு கர்த்தர், இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு கர்த்தர். சரி, ரெண்டு பேரும் சொல்றாரு. அடுத்த வாசிங்க. இரக்கம் கிருபை இருக்க. இந்த கிருபை தான் எங்க இருந்து வருது? பரலோகம். புரியுதா? அவ முதல் நாங்களா பார்த்தீங்கன்னா இது யாருடைய குணாதிசயம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவுடைய ஒரு குணாதிசயம். 10வது வசனம். அதற்காக இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா அக்ரிமெண்ட். கரெக்ட். யாருக்கு யாருக்கு அக்ரிமெண்ட்? தள்ளி இருக்கா அக்கா கரெக்ட். பிதாவுக்கும் நமக்கும் ஒரு அக்ரிமெண்ட். சரியா? கிருபைன்னு சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றாரு? அக்ரிமெண்ட் சொல்றாரு. பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அரசியலை ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக. அப்ப ஒரு அக்ரிமெண்ட்டை மோசிட்ட சொல்றாரு. யாருமே நடந்தது இல்லைங்கிற. சரி, எத்தனையோ கடவுள் உங்களுக்கு தெரியும். புரியுதா? அந்த கடவுளை பொறுத்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அவ்வளவுதான். எல்லாத்துலயும் இது ஒண்ணு, 10-11 இது ஒண்ணு. ஆனா அப்படி கிடையாது. என் ஜனங்களுக்கு எல்லாரும் செய்யல. அடுத்து கர்த்தருடைய செய்கிறார்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உடன்படிக்கைய புதிய உடன்படிக்கை நம்முடைய ஆண்டவராக இயேசு. இந்த ரெண்டு பேரும் பார்க்கணும். கர்த்தர் மத்தேயு 26:28 இது ஒரு புதிய உடன்படிக்கை. 26 மத்தேயு. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை வேற, புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்திலிருந்து வருகிற கடவுள் எனக்காக ரத்தத்தை சிந்தி என் பாவத்தை மன்னிக்கிறதா புதிய உடன்படிக்கை. அதுக்காகத்தான் கிருபை எங்கிருந்து வருது? பரலோகத்தில் என்பது அவர் மேகங்களோடு வருகிறார். அது வானத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். சரி, இப்ப ஒரு புதிய பழசையும் கனெக்ட் பண்றாப்புல ஒரு வசனம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும். மீகா 7:20. மீகா 7:20 பக்கம் 1081. 81. மீகா 7வது அதிகாரம் 20வது. தேவரீர் பூர்வ நாட்கள் முதல்ங்கிறது என்னன்னா பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டை பற்றி பார்க்கிறோம். பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை
இங்க ரெண்டு இருக்கா? சத்தியம் இருக்கா? கிருபை இருக்கா? அந்த சத்தியம் யாக்கோபு. ஏன் யாக்கோபு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு எத்தன் ஏமாத்தம். நீ ஒரு ஏமாத்திரம் ஏதாவது கொடுப்பியா? இப்போ அவன்கிட்ட வண்டி வாங்கி போறான், கொடுக்க மாட்டான், கொண்டே போயிட்டான். என்னது? எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணார், ஊரை விட்டுட்டு ஓட போகிறார். என்ன செய்யறாரு? போகிறார். அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட போய், அப்பா அவன் செயினை கொடு, ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போட்டுட்டு வந்து கொடுக்குறேன்னாரு. அவரும் நம்பி கொடுத்தாரு. அன்னைக்கு நைட்டு குடும்பமாக காலி ஆகிட்டாங்க. ஜூட், புரியுதா? அவனை நம்பி ஏதாச்சும் கொடுப்பீங்களா? ஆண்டவர் அவர் தான் கொடுக்குறாங்க. யாக்கோபுக்கு சத்தியத்தை, கிருபையை ஆபிரகாம். கிருபையை ஆபிரகாமுக்கு எப்படி கொடுக்குறார் புதிய ஏற்பாட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி ஆரம்பித்து பாருங்க. ஆபிரகாமின் குமாரன். அப்ப கிருபையும் சத்தியமும் வருகிற பிதாவாக்கிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிறது என்னது? ஆபிரகாம். புரியுதா? அந்த பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு எப்படி சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், கிருபை வெளிப்படுத்து, அதையும் பார்க்கணும். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது முதல் வசனத்தில் வாசிங்க. யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து, இப்ப யார் சொல்றா? யாக்கோபு. அப்ப யாக்கோபுக்கு எதை கட்ட போகிறாரு? சத்தியத்தை கட்ட போகிறார், கிருபையை கட்ட போகிறார். வாசிங்க. 10 சமாதான கர்த்தர். அப்ப இந்த கர்த்தருக்கு பேர் என்ன? சமாதான கர்த்தர். ஏன் சமாதான கர்த்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சமாதான பிரபு. அவர் பிறக்கும்போது அப்படி சொல்றாங்க. அடுத்த வாசிங்க. யூதாங்கிறது என்னது? அவர் வந்த வம்சம். ஒவ்வொரு வம்சத்திலிருந்து ஒருத்தர் வராங்க. இங்க யூதாங்கிலிருந்து தான் யார் வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். அப்ப இவர் அதை குறித்து சொல்லிட்டார் யாக்கோபு. பார்த்தாச்சா? சரி, இப்ப நம்ம பார்க்கிறோம் ஆளுகை இருக்கா? வாசிமா. செங்கோல். செங்கோல் எப்படி ஒரு கையில வச்சிருப்பாரு. யாரு வச்சிருப்பா? ராஜா. ராஜா கையில என்ன செய்யும்? செங்கோல். இந்த செங்கோல் எதை குறிக்குது அப்படிங்கிறாங்க? ஆளுகை, பவர். என்னது? வலுகை. வாசிப்பாமா? மத்தேயு சரி லூக் சங்கீதம் 2வது அதிகாரம், மேசியாவின் சங்கீதம் 2:9. இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி சொன்னார். அவ ஆண்டவர் ஒரு பவரை காட்டுறார். இப்போ விமல் டாக்டருக்கு பவர் இருக்கா? பெரிய டாக்டர் பவர் இருக்கா? கரெக்ட் தான், கரெக்டா. அவங்க யாருனாலும் என்ன செய்ய முடியும்? இப்போ நான் ஒரு பாப்பாட்ட சொன்னேன், ஏம்மா நீ விமல் டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடாத, சொன்னேன்னா நீ வேலையை விட்டு நிப்பாட்டி. ஏன் நிப்பாட்டாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேஷண்ட் வர்றாங்க, ஓகே நான் பார்க்குறேன், புரியுதா? அந்த பவரை ஆக்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நினச்சா என்ன செய்யலாம்? புரியுதா? அப்ப அது பேர் பவர். என்னது? நீ நினைச்ச நீ தூக்க முடியுமா? நீங்கெல்லாம் நினைச்ச நீ தூக்க முடியாது. உங்க விரல கூட அசைக்க முடியாது. ஆனா அதுக்கு பவர் ஆகிருக்காங்க. அப்ப இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பவர் இருக்குது. புரியுதா? இந்த பவர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துகிறார். பவர் யார் கொடுக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு, சபைக்கு கொடுக்கிறார். 2வது அதிகாரம் 27வது. அவன் இரும்பு கொள்ளால் அவர்களை ஆளுகை செய்வான். மண் பாண்டங்களுக்குள். இப்ப என் தகப்பனுடைய ஆஸ்பத்திரி பவர் யாருக்கு வந்திருக்கு? ஆமா, இல்லைன்னு வராது. அதான் இது பவர் கொடுக்கிறார். இது ஆளுகையினுடைய பவர். இந்த பவரை எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இரக்கத்திற்காக கொடுக்கிறார். வாசிப்போமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 54 1:54. நம்முடைய பிதாக்களுக்கு பிதா யாருமா? 2 பேருக்கும் பிதா. யாக்கோபும் பிதா, ஆபிரகாமும் பிதா. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்த சந்ததி.
ஆண்டவர் எதை பார்க்குறாரு? சந்ததியை பார்க்குறாரு. என்னுடைய பாட்டினா எங்கள் அப்பாவுடைய அம்மா, அவங்க ஒரு காவி ட்ரெஸ் தான் போட்டாங்க. சுவிசேஷம் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்கள அப்படி ஒரு மரியாதையாக வச்சுருக்காங்க. அவங்க ஏன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணவங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நான் ரொம்ப சின்ன பையன். ஏன் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க? சந்ததி, அந்த சந்ததி எனக்கு வரணும். எஸ், அவங்களுக்கு அப்போ தம்பி குடும்ப குட்டிப்பேன் இருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணன் இருந்தார். எங்கள் அம்மா என்று சொல்லுவாங்க, பாட்டி எப்பவுமே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் சொல்லி பாருங்க. அது வருது பாருங்க. வாசம் சொன்னபடியே. இப்ப நான் உங்களுக்கு கிருபையை காமிச்சிட்டேன். இனி நம்ம சத்தியத்தை பார்க்கணும். சத்தியம் எங்க இருந்து வரணும்? பூமியிலிருந்து முளைக்கும். நம்ம அந்த வசனத்தை வாசிச்சா 8 வருஷத்துக்கு இருக்க வாசகத்தை பார்ப்போம். 85வது சங்கீதம் 10:11. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்ய. சத்தியமும் பூமியிலிருந்து முளைக்கும். சத்தியம் எங்க இருந்து முளைக்கும்? பூமியிலிருந்து. சரி, பூமியிலிருந்து முளைக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கோமா. யோவான், சத்தியம் எங்க இருந்து வரணும்? யோவான் 18வது அதிகாரம் 37. 18:37. பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரயோஜனமாக, நீ சொல்லிடபடி நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து. இது பூமியிலிருந்து என்ன செய்து மலைச்சு மேல பார்த்து அவட்ட பேசுறாரு. அடுத்த வாசிக்கலாம். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் வந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திலிருந்து வந்து. நான் வசனம் புரியுதா? கிருபை எங்க இருந்து வரணும்? வானத்தில். இது அது உலகத்திலிருந்து வந்திருக்கிறது. இங்க பூமியிலிருந்து அனுப்பிச்சோம். அர்த்தம் வாசிக்கும். இதற்காகவே இந்த உலகத்தில் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு சத்தியமாவது என்ன என்றார். சத்தியம்னா என்ன? இப்ப நான் ஊசினா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கத்தினா என்னையா? மருத்துனா என்ன? மாற்றுனா என்னன்னு கேட்டா சிரிப்பீங்களா? கலெக்டர் பையன் நீ படிச்சியா? நீ இத்தனை கேஸ் பார்க்கறியா? முன்னாடி ஆபரேஷன் பண்ற என்னென்ன கேட்க இந்த ஆளு கேட்கிறாரு அப்படின்னு. சத்தியம் தான் என்னன்னே தெரியல. சத்தியம் எல்லாருக்கும் தெரியாது. அந்த சத்தியத்துக்காக பிறந்தவருக்கு தான் என்ன தெரியும்? சரி, இயேசு பிறந்த காரணம் பல காரணங்கள் இருக்கு. ஒரு காரணத்தை பார்க்க போயிடும். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர் ஒரு குமாரனை பெறுவார். இயேசு என்ற பெயருடையாக பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு விளக்க நீங்க கேட்டீங்கன்னா நீதிமொழிகள் இருங்க. நீதிமொழிகள் 16:6. பாவங்கள் எப்படி சரியாகும்? பக்கம் 776. கிருபையினாலும் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து என்னது இருக்கு? கிருபையும் சத்தியம் இருக்கு. அவர் பாவத்தில் இருக்கிற இந்த பூமியில மனுஷனா பிறக்கிறார். மனுஷனா பிறக்கிறதுக்கு இது 2 இருந்தா தான் சரியாகும். கிருபை சத்தியம். பாவம் நிவர்த்தி ஆகும். கிருபைனால எப்படி சத்தியம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிப்பார். அது சந்தேகம் இல்லை. ஆனா யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவங்களுக்கு தான். புரியுதா? இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். இல்லைன்னா நடக்காது. அதனாலதான் இந்த கிருபைன்னு சத்தியம் பாவம் நிவர்த்தி ஆகும். ரைட். இந்த வசனத்தை ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம அதை முடிக்க போயிடும். சங்கீதம் 85வது அதிகாரம் 11வது வசனம். சத்தியமும் பூமியிலிருந்து முளைக்குன்னா என்னதுங்க? அது முளைச்சதா நம்ம காட்டு முடிக்கப்படும். இதான் லாஸ்ட் வசனம். எஸ்ஐயா 53வது அதிகாரம். எப்படி அது முளைச்சி சீட்டுறது மட்டும் நம்ம பார்க்கணும். சங்கீதம் 53 2வது இளங்கிளையை போலவும். இளங்கிளைனா என்ன அர்த்தம்? துளிர்த்து வந்து லேசா உடைச்சல. உடைக்கிறது கஷ்டமா லேசா? அடுத்து 53 ஏசாயா 53 வசனம் 3 தடவை பார்த்தோம். 2வது
போதும். வறண்ட நிலம். வறண்ட நிலம்னா என்னமா? தண்ணி மழை பெய்யாம காஞ்சி போய். அது ரைட்டு. ஏழ்மை. ஏழ்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழ்மையா பிறக்கிறார். அதாவது பணக்காரங்கெல்லாம் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஒரு மாடு ஆடு பலி செலுத்தப்படும். ஒண்ணுமே இல்லாத என்ன பண்ணுவாங்க? புறா. இவங்க அப்பா அம்மா இயேசு கிறிஸ்து பலி செலுத்த கொண்டு வரும்போது புறா குஞ்சு கொண்டு வராங்க. அதான் வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற வேர். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் அவர் எப்படி வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகும் இல்லை. முடிஞ்சிருச்சா? முளைக்கிறத பத்தி நான் சொல்றேன். என்னது? வசனத்துல முதல் இலங்கையை போலவும் முதல் வசனம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு? விசுவாசிக்கிறவன் யாருன்னா, இப்ப இந்த ஏசாயா தான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே ஏசாயா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 9:6 பிறந்தார், பாலகன் பிறந்தார்னாமா, ஏமா ஒரு குழந்தை பாக்குறீங்க, அது ரொம்ப இந்த ராயல் குடும்பத்துல பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? ராயலாக அழகா இருக்கும், கண்ணு துருதுன்னு இருக்கும், அப்படி இருக்கும். ரொம்ப ஒரு லோ மக்கள் இருந்து பிறந்தாங்கன்னா அந்த கலர் ரொம்ப டார்க்கா இருக்கும். எங்க சொந்தக்கார ஒரு அம்மா அது சொல்லுது, எவர் பிள்ளை கருப்பா பிறந்துச்சுன்னா நான் தொட மாட்டேன். பேர கருப்பா பிறந்தா, ஆனா இப்படி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஒரு ராயலான ஒரு குழந்தைய பார்த்துட்டு இப்ப என்ன சொல்றாரு? நான் எப்படி காட்ட போகிறேன்? சிலுவையில. இந்த சிலுவையில் என்ன நடக்கும்போது உலகத்துடைய பாவம்லாம் யார் மேல இருப்போது? இயேசு கிறிஸ்து மேல இருப்போது. அப்ப அவர்கிட்ட என்ன இருக்காது? அழகும் இல்லை, சுதந்திரம். ஏன்னா இதைத்தான் யார் நம்ப போறாங்க? யாரு? அப்பதான் சத்தியம் எங்க இருந்து வருது? பூமியிலிருந்து வரைக்கும் உங்களுக்கு சத்தியம் தானே. இது மாறுமா? மாறாது. இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பழைய ஏற்பாட்டு ஸ்காலர்ஸ் இவங்க யாருன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ப மாட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ரபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரபிமார்கள். இந்த ரபிமார்கள் இயேசுவை நம்ப மாட்டாங்க. பழைய ஏற்பாடு மட்டும் வச்சிருப்பாங்க, புதிய ஏற்பாடு வர மாட்டாங்க. அதில் ரபியில ஒரு டாப் ரபி சொல்றாரா, இந்த ஏசாயா 53 மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். கேட்குறவங்கலாம் எங்களை கிறுக்காக்குறாங்க, இது இயேசு தானாங்கிறாங்க. நாங்களும் சமாளிக்க வேண்டியிருக்குது. என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஏன்னா எல்லாம் வார்த்தை நிறைவேறிருக்கா? அதனால தான் கிருபையும் சத்தியம் எங்கேருந்து வரணும்? வானத்தில் ஜெபிக்க முடியுமா? மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. கிருபையும் சத்தியமாக உள்ள தேவாதி தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.